Hello everyone, I am Dr. Trina Karmakar. I am working as infertility consultant in Aishwarya Fertility Clinic, Marathali branch. I am coming to KGF for a free camp under Dr. Geeta Mohan Krishna in Matruchaya Maternity Hospital. So please do come over and get all the infertility checkup done. We are doing a free consultation. We are having a free scanning as well as free semen analysis. I hope to see you there very soon. I hope we can help much patients and much families to get a proper treatment. Thank you so much. சம்பங்கி கூட வேற ஏதோ பார்ட்டி கூட சுத்திருந்தீங்க. இன்னைக்கு இன்னும் இந்த பார்ட்டி மோகன் கிருஷ்ணா, இந்த பார்ட்டி தெரியல மோகன் கிருஷ்ணா, அந்த பார்ட்டிக்கார கூட சுத்தி நிக்கிறீங்க. ரொம்ப கஷ்டம் தம்பி. 2048 மட்டும் இந்த தங்கவயல ரூபாக்கலா தான் எம்எல்ஏ. ரொம்ப கஷ்டம் தம்பி. 2048 மட்டும் இந்த தங்கவயல ரூபாக்கலா தான் எம்எல்ஏ. வளரல வளர்ந்த பிறகு நம்ம தலைவரை பற்றி பேசணும். அவர் வந்துட்டு அவங்களுக்கு தலைவர் இருக்கலாம் மோகன் கிருஷ்ணா. எங்கள் தலைவரை பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. இன்னும் தகுதி வரணுன்னாக்கா இன்னும் கேது உங்களுக்கு வயசு இப்போ இல்லை, வயசு இல்லை உங்களுக்கு. இன்னும் வளர்ந்து அப்புறமா வந்து பேசினா பரவாயில்ல. நீ வந்துட்டு உங்களுக்கு பெரிய ஆளாக இருக்கலாம் மோகன் கிருஷ்ணா. எங்கள் தலைவரை பற்றி பேசினா நாங்கள் அவ்வளோ ஈட்ட விடமாட்டோம். இதுக்கு மேலே இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறோம். நாங்கள் 43 வருஷம் அவருடைய சர்வீஸு நேற்று வந்த பசங்க இன்னைக்கு பேசுகிறானுங்க. இது ஆக்சுவலாக கண்டிக்கத்தக்கது. யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வளர்த்து நிற்கிறார் ஜெய்பால். எத்தனையோ தலைமுறை வளர்த்து விட்டாரு. இப்போ பாரு, எல்லா யங்ஸ்டார் தான் புதுசாக வந்துக்கிறோம். அந்தோனி நான் 94 நான் வந்தேன். அந்தோனி 30 வருஷம் 40 வருஷம் 40 வருஷமா இருக்கிறாரு. 40 வருஷமா இதே கட்சி தான். கட்சி மேலே உயிரை வச்சுன்னுக்கிறவங்க. இப்போ பசங்க எல்லாம் வந்தாங்க சின்னவங்க. இன்னும் அவங்களுக்கு நாலேஜ் எல்லாம் அதிகம் வரணும். உங்கள் தலைவரை நீங்கள் ஏற்றுங்கப்பா, ஏற்றின்னு நடத்துங்க, வழி நடத்துங்க. அதை பற்றி இல்லை. எங்கள் தலைவரை பற்றி நீ பேசுகிற கெஸ்ட் ஹவுஸில் அது பார்த்தா இது பார்த்தேன் என்னையா பார்த்தேன். உனக்கு வார்னிங் பண்ணுறேன். இதோட கடைசியாக நிறுத்திக்கோ. அதை தான் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் தலைவரை. தலைவர் பற்றி நேற்று யாரோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தலைவர் பேரை சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டியே இல்லை. அவர் சர்வீஸினா, அவர் ஸ்டைலினா, அவர் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இந்தூர், கேடிஏ சேர்மேனாக இந்தூர் தலைவர் ஜெய்பால் தலைவர், அவர் பேர் சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு இது இல்லை, தகுதி இல்லை. பட் அவங்க பேசிக்கிறாங்க. அவர் ஏதோ சாஃப்டாகிறாருன்னு நினச்சினுக்கிறாங்க. அவர் இது பண்ணாருனாக்கா அப்புறம் அது வேற மாதிரி இருக்கும். இதை நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க. இது ஒரு செய்தியை பார்த்தோம். அந்த செய்தியில் நம்ம ஜெய்பால் தலைவரையும் எம்எல்ஏ அவர்களையும் ஒரு பிளவு ஏற்படுத்துகிற அளவுக்கு பேசியிருந்தாங்க. இப்போ இந்த மேட்ரு எதுக்காக வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஜெய்பால் தலைவர் அவர்கள் 40-45 வருஷமாக இளைஞர் காங்கிரஸ்லேருந்து காங்கிரஸ் கஷ்டப்பட்டு இருக்கிறது. ரயில்வே போர்டு மெம்பர், டெலிகம்யூனிகேஷன் மெம்பர், அதுக்கு அடுத்தபடியாக ஜட்பி நாமினேட் மெம்பரு, ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டு, காங்கிரஸ் கட்சியில் எம்எல்ஏ கேண்டிடேட்டு, அதுக்கப்புறம் கேடிஏ சேர்மனு, இப்போ கவுன்சிலராக இருக்கிறாரு. அதுக்கு முன்ன பிளாக் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். இத்தனை பொறுப்புகளை ஒரு காங்கிரஸ் கட்சியில் வகித்து வருது. இப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு கவுண்டர் கொடுக்குறன்ட்டுன்னு நம்ம அன்பு தம்பிங்க யாரோ வெளியே வந்திருக்கிறாங்க, சந்தோஷம். ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு எதுக்காக கொடுத்தாரு? பெங்களூரில் இருக்கிற குப்பியை கொண்டாந்து கேஜிஎஃப்பில் கொட்டுறதா வதந்தினா நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒரு செலெக்ஷன் பண்ணுறாங்க இடத்த. இந்த இடத்துல கொட்டலாமா, அந்த இடத்துல கொட்டலாமானுக்குள்ள ஒரு 3-4 தாலுக்கில் அவங்க பண்ணி பார்த்துருக்குறாங்க, இடம் பார்த்துருக்குறாங்க. இவ்வளோ தான். அந்த இடத்துல இங்கே தான் கொட்டுறன்னு முடிவு பண்ணல கவர்மெண்ட்டு. இந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்காங்க. பல இடத்துல போய் பார்ப்பாங்க. மாலூரில் பார்ப்பாங்க, கோலாரில் பார்ப்பாங்க, பங்கால்பேட்டில் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கேஜிஎஃப்லேயும் பார்த்துருக்குறாங்க. இதுக்கு பதில் எம்எல்ஏ நான் ஒரு காலம் இதை கொட்டுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்ட்டு அவங்க சொன்னாங்க. சொல்லியும் சிலர் அரசியல் ஆதாயத்துக்காக, அரசியல் லாபத்துக்காக
அத்தை பெரிய பிரச்சனையா பண்ணி வெளியே வந்தாங்க. வெளியே வந்து பேசக்கூட அதுக்கு நம்ம ஜெயபால் தலைவர் கவுண்டர் கொடுத்தாரு. இல்லை அந்த மாதிரி எல்லாம் இல்லை, நீங்கள் வந்து எம்எல்ஏ கிட்ட பேசுகிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நீங்கள் எந்த இயக்கத்துலேருந்து வந்துருக்குறீங்க, எந்த இயக்கத்தினால வச்சு கவுண்டர் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி இல்லாததை ஊரில் வந்து ஒரு பதட்டத்தெல்லாம் மக்கள் மத்தியத்தில் ஏற்படுத்தாதீங்க அப்படின்ற அளவுக்கு தான் அவர் பேசியிருக்கிறார். பேசுறதுனால இவங்க கவுண்டர் கொடுக்குறாங்க. நம்ம அன்பு தம்பிங்க வந்து கவுண்டர் கொடுத்துருக்குறாங்க. நீ கெஸ்ட் ஹவுஸில் பேசின, அங்கே பேசின, இங்கே பேசினேன்னு. கெஸ்ட் ஹவுஸில் கேமரா இருக்குது, வீட்டில் வந்து 4 வருஷத்துக்கு முன்ன வந்து காலில் விழுந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு போய்க்கிறாங்க. ஒரு லீடராக கூட வந்து கேட்கலாங்க. சில கருத்து வேறுபாடு எல்லா இயக்கத்திலையும் இருக்கிற மாதிரி எங்கள் இயக்கத்திலையும் அந்த நேரத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லை, அந்த நேரத்தில் இருந்துச்சு. அதனால அவரை வந்து கேட்டுருக்குறாங்க. நான் காங்கிரஸ்காரன், காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு நான் யாருக்கும் எந்த விதமான அசூரன்ஸும் கொடுக்க முடியாது, நீங்கள் போயிட்டாங்க. அந்த 4 வருஷத்துக்கு பிறகு இதுவரையிலும் மீட் பண்ணல. மீட் பண்ணாதவரை கெஸ்ட் ஹவுஸில் சந்திச்சு, அங்கே சந்திச்சா கெஸ்ட் ஹவுஸில் கேமரா இருக்குது, பார்க்கட்டும், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் இல்லைன்னு மறுப்பு தெரிஞ்சுட்டு எதுவும் பேச முடியாது. இப்போ முனிசிபாலிட்டியில் பொறுப்பு ஏற்றிருக்கிறாங்க பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டுன்னு. அந்த இடத்துல அது என்னன்னாது, இந்த குப்பை கொட்டைக்குள்ள நாங்கள் ஒரு ரெசல்யூஷன் பண்ணி அனுப்புவோம், ரெசல்யூஷன் பண்ணி எங்கள் முனிசிபாலிட்டி சார்பில் அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணுறோம், அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை, எந்த பதட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன தப்பு இருக்குது, இதில் என்ன நியாயம்? நீங்கள் அன்பு தம்பிங்க என்ன புரிஞ்சுக்கினாங்க, இல்லை அவங்கள யார் தூண்டி விட்டு இருக்கிறாங்க, இதனுடைய பின்னணி என்ன, இதெல்லாம் வந்து சரியில்லை. ஒரு அப்போ சொன்னாங்க, நாட்டு மக்களை வழி நடத்துறதுக்கு அன்றைய ஜனாதிபதி பிரதிபா பட்டேல், இந்த நாட்டு மக்களை வழி நடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு மீடியா கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் சொல்றேன், இந்த தங்கவயலில் இருக்கிற இளைஞர்களை வழி நடத்தக்கூடிய மிக பொறுப்பு முக்கியமான நீங்களும் ஒரு அங்கம் வகிக்கிறதுங்க, யூடியூபருங்க. இதை வந்து செய்திங்களை போடக்குள்ள உணவு தரப்பையும் விசாரிச்சுட்டு ரெண்டுத்தையும் பண்ணி எது நியாயம் எது நீதின்றத வச்சு போடணும். ஒரு தொகுதி எம்எல்ஏ மாபெரும் சக்தி படைச்சவங்க, அந்த சக்தி படைச்சவங்க எல்லாம் ஒற்றுமை அண்ணன் தங்காச்சியா இருக்கிறவங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் பிளவுபடுத்துறதோ இல்லை குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி செய்திங்களை வெளியிடக்கூடாது. இதை வந்து நாங்கள் வந்து அந்த தம்பிங்களுக்கு வந்து சொல்கிறோம், யாரோ பண்ணுறதை வச்சுன்னு நீங்கள் பேசாதீங்க. உங்கள் தலைவங்க மேலே உங்களுக்கு அன்பு இருக்கலாம், பாசம் இருக்கலாம், ஆனால் அதுலேயே ஒரு தம்பி சொன்னார், நாங்கள் எம்எல்ஏவை ஆக்கி காட்டுறோம், அதுவும் அடுத்த எம்எல்ஏட்டுன்னு. ரொம்ப கஷ்டம் தம்பி, 2048 மட்டும் இந்த தங்கவயலில் ரூபாக்கலா தான் எம்எல்ஏ, அதை தெரிஞ்சுக்கணும். ஏதோ வாயில பேசினா ஆவதில்ல. எம்எல்ஏ 1983 1983 2018 மட்டும், அதுல இடையில 85 டிஎஸ் மணி உழைப்பாளர் தொழிற்சங்க தலைவர் வந்து 3 முறை நின்று தோத்துட்டு எம்எல்ஏ ஆனது. மற்றவங்க எல்லாம் திடீர் எம்எல்ஏ ஆனவங்க தான். 18 தான் அம்மா வந்து ரூபம்மா 10 வருஷம் கஷ்டப்பட்டு மக்கள் மத்தியத்தில் நடமாடி மக்களுக்கு தேவையான வேலைகளை செஞ்சு எம்எல்ஏ வானுங்க. அந்த நேரத்தில் நம்ம தலைவர் ஜெயபால் அவங்க எம்எல்ஏ கூட வந்தவங்க. சில கருத்து வேறுபாடுகளில் நடக்கலாம், ஆனால் இப்போ வந்து நல்லா போயின்னு இருக்குது. காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துறதுக்கோ ஆவாது, வேறு பிடிச்சாச்சு, ஆலமரம் ஆயிடுச்சு. இனி வந்து நாங்கள் அடுத்த எம்எல்ஏ எந்த கட்சியில் எம்எல்ஏவை பண்ண போறீங்க நீங்க சொல்லுங்க? மோகன் கிருஷ்ணாவை எந்த கட்சியில எம்எல்ஏ பண்ண போறீங்க? அது அப்புறம் பார்த்துக்கலாம். தேர்தலுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குது. யாரோ சொல்லி கொடுத்து யாரோ பண்றத நம்ம விட்டுடலாம். நம்ம எல்லாம் ஒரு இனம், ஒரு மக்கள், ஒரு மொழி பேசுறவங்க, நம்ம இதோட நிறுத்திக்கலாம். இதுக்கு வந்து நாங்க வந்து தவறான வழியில போவாதீங்க. தலைவர் வந்து உண்மையை பேசிக்கிறாரு, நேர்மையா சொல்லியிருக்கிறாரு. எம்எல்ஏவை பத்தி தவறா செய்தி வரக்குள்ள ஒரு கட்சி தலைவராக இருந்துக்குன்னா அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. இதுல ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க உங்க தலைவர் மேல விசுவாசம் வச்சுன்னு பண்ணுங்க. இன்னும் 4 வருஷம் இருக்குது, செயல்படுங்க. தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம். இது இப்படியே விட்டது தானே சரி. இல்லை நாங்கள் இந்த கட்சியில் எம்எல்ஏ தான் தொடர்ந்து பேசினாலும் சரி, அது உங்க சக்தி. நாங்கள் இதுக்கு மேலே நம்ம சண்முகம் சொன்ன மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாமே முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பண்ணலான்ட்டுன்னு முடிவு பண்ணலாம். 10 to 40% discount on all Voltas brand items AC, refrigerator,
washing machine and other items only at Voltas brand showroom at Parandehali. For all NCERT CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Hambur and Dindukal style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Bay. One-stop solution for your neuro and holistic problems. Dr. J. Mariadas, near Municipal Ground, First Cross Road.